பையன் கட்டின வேட்டியாச்சே, அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்துருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்துருப்பேனே. அட அறிவிட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படாத தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையோட சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். கலக்குறீங்க நீங்க பொம்பளைங்களா? வீட்டுல மரமா தட்டி வச்சு குடிக்கணும், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சாங்க. கடியாரம் பச்சை தண்ணியில வந்துட்டா பணியாரம். குண்டு கூட மரத இவளை இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. என்னக்கா பாக்கியம் என்ன விட தோடு சுத்தி பார்க்க வந்தியா? ஆமா. கரும்பு வெட்டி தக்கமா? அது எடுத்துட்டோம். காலையில வயலுக்கு போல இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்தியா? கேப்ப இத்த நூறு ரேடி அப்படியே தூக்க முடியாம இடுப்புல சொறி வச்சிருக்க. நீ பேசுறியா? குனிஞ்சி நிமிந்து தூக்கி சம்பந்தா தான் தெரியும். என்ன பெருசா தூக்க முடியாம தூக்கிட்ட? இத பச்சை புள்ள கூட தான் தூக்கும். எங்க நீ தூக்க பாக்கலாம். புரியா? எங்க போனா? வீட்டுக்கு. வாயா. கொஞ்சம் இருப்புல அந்த கண்ணாடி கழட்டு. எங்கேயாவது வழி தெரியாம குழியில விழுந்துட போறேன். போ. அட இது கூட நல்லதா இருக்கு. ஐயோ என்னையா? ஒண்ணு இல்ல பிள்ளை. ஐயோ பாக்கியம். வைத்தியர் 12 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. சாப்பிட்டு படுத்துக்க. பாக்கியம் பாக்கியம் வைத்தியர் 4 மணிக்கு மருந்து கூட சொன்னாரு. இந்த சாப்பிடு. ஏன் மருத நீ இன்னும் தூங்கல? நானும் தூங்கிட்டா. உனக்கு யாரு பிள்ளை மருந்து கொடுப்பாங்க? பரவாயில்ல, நீ தூங்கு. மருத என்ன விட மேல என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தண்ணி பாய்ச்ச போகணும். ஒரு மம்பட்டிக்காரனை தேடிட்டு இருக்கேன். மேல எங்க ஆத்தா அட்ரஸ் சுத்தி வச்சிருக்கு, எடுத்து கொடு.
ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, இதுல அதிரசத்துனா வயிற்றால் தான் போவேன். பேசா போ. நீ எடுத்து கொடுக்காட்டி போ, நானே எடுத்துக்கிறேன். ஏய், இந்த பாருல சொன்ன கேளு, மேல ஏறாத. உன் வேலையை பாரியா. வயிற்று வலி எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. மெதுவாரு, கீழே விழுந்த தெரிச்சு போயிருவேன். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஊத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே, மேலொரு மாமம் பேரை சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. இப்பதானே குளிச்சிருக்கேன், இன்னொருக்கா குளிச்சுக்கலாம். விடுங்க, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. ஏய், ஊருக்கு தாண்டி பெரிய மனுஷன், உனக்கு முன்னால என்னைக்குமே சின்ன பையதான். இந்த பச்சை கம்பளம் நல்லாவே இருக்கு. என்ன நீங்க வயசு பண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு? வேற என்ன பண்ற? மம்பட்டியை தேடிட்டு இருக்கேன். யாரை என்ன உடைச்ச? அது தெரியாம உடைச்சிட்டேன். இறங்கி வா கீழே. புரிஞ்சுக்கப்பட சீக்கிரமா எனக்கா? ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு உடச்சுக்கிட்டது மரச்சாம்பராணி. சரி சரி, நீ உள்ளார வந்து கஞ்சி ஊத்து. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே போடு. அடிக்கடி குளிக்காதீங்க. என்ன? ஒண்ணு இல்லக்கா. ஏன் ஓசி வாங்கினா கொடுக்க மாட்டாங்களே? ஐயோ, மருதே, என்ன பிள்ளை? இறக்கி விடியா கீழே. எங்க பிள்ளை நீ? அமாவாசை தூக்கிட்டு போயிடுச்சு. அவரு அறிவு கட்டவன், எந்த நேரத்துல எதை தூக்கிட்டு போறதுன்னு தெரியாது. எங்க ஆத்தானு திட்டும், இறக்கி விடியா. வாயா. இந்த பாட்டை பாடுறிய ஏன்? அட அமாவாசை போன பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வெள்ளக்கண்ணும் செல்லக்கிளியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம தூக்கு போட்டு செத்தாங்களே. ஆமா. அவங்க இங்கத பைய திரிறாங்களா? என்ன பயப்படுற? சரி சரி வா. நான் வரமாட்டேன். ஏண்டா? நேத்து பிடிச்ச அழுவாண்டிக்க மேல விட்டுட்டு போயிட்டேன். காதுக்குள்ள வண்டு புகுந்துருச்சு. நீ மடைய தந்துட்டு வா, நான் காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிறேன். இதே இடத்துல தான் தூக்கு போட்டு செத்தாங்களா? சரி சரி பாடு. அடுத்தது நீதான். மருத கட்டில படுத்து கிடக்க, போகும்போது உசுப்பு. செல்லக்கிளி நான் இல்லமா? என்ன செல்லக்கிளியே? மரியாதையா போயிரு. செவன வயலுக்கு தண்ணி வஞ்சிக்கிட்டு இருக்குது, தடுக்காத. செவன மம்மாவா? மரியாதையா வயலுக்கு போற தண்ணி எட இல்ல. பேச்சு ஒரு ஆத்தா பொண்ணு பிறந்ததா தெரிய போகுது. உட்கார்ந்து என்ன சொல்லிட்டா? Thank you.
வயலுக்கு தண்ணி வாய்ச்சலன்னு சொல்லி அவன் உங்க மூஞ்சில கரிய பூசிருக்கான். எச்சிச்சோறு திங்கிற அவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருக்கு, உங்களுக்கு இல்ல. கேட்டியாத்தா கதைய? இதுவரைக்கும் இந்த பெரிய கருப்பன அம்பலம் அடுத்தவனைத்தான் அபராதம் கட்ட சொல்லி இருக்கிற ஒழிய என்னைக்காவது நான் கட்டி இருக்கிறனா கட்டி இருக்கிறனா சொல்லு. இல்ல அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு இவனால கட்டிட்டேன். அப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யும் பொழுது அப்படித்தான் ஒண்ணு கடக்க ஒண்ணு இழுத்துட்டு வந்துருவான். அப்ப புத்தி அப்படியே இருக்கு. சும்மா இருக்கலவே, அவன் என்ன பத்தி இருந்த பரவாயில்ல, எங்க ஆத்த பத்தி திட்டி விட்டான். 1.28 ஐயா சும்மா இருப்பாரா? அதுக்கு ஏன் இந்த குதி குதிக்கிறீங்க? பாவம் அந்த புள்ள நமக்காக தண்ணி பார்த்து போய் அடிபட்டு வந்து நிக்குது, இப்படி கரிச்சு கொட்டுறீங்களே. இந்த பாரு வருதே, அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ போய் மச்சல மிளகா காய வச்சிருக்கேன், அள்ளிட்டு வந்துரு. நீ ஏன் உட்காந்துட்டு இருக்க? சுடுசோறு குடல் குழம்பு வச்சிருக்கேன், அதை எடுத்து அவங்ககிட்ட கொடு போ. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் புள்ள. சரி சரி, மோர் எடுத்துட்டு புள்ளவா. வரமாட்டாங்களாக்கும். தொடக்க வேண்டியதானே, அலட்டுக்கிறீங்களே. மருதே, என்ன புள்ள? எங்க ஆத்தா சுடுசோறும் குடல் குழம்பு உனக்கு கொடுக்க சொல்லிச்சு. இந்த என்னது சுடுசோறு குடல் குழம்புமா? அதை நீங்களே சாப்பிடுங்க. இந்த பார்ப்புல எலும்புக்கு கொட்டாமச்சு தண்ணி தான் சமைக்கிறோம். அது மாதிரி இந்த ஏழைக்கு என்னைக்குமே பழைய சோறு தான் அமிர்தம். இன்னைக்கு இது கிடைக்குதுன்னு சாப்பிட்டா நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்கு பழச மறக்கூடாது, பழைய சோறை கொண்டு வா. அப்படியே 2 கூழ் கட்டி போட்டு கொண்டு வா. இந்தாயா நீ கேட்ட கூழும் பழைய சோறும். ஆஹா, பழைய சோறு, பச்சை மிளகா, கூழு, குண்டு வெங்காயம், இது நம்ம ஐட்டம். குண்டா என்ன புள்ள? மிளகாய் கடிச்சிட்டியா? ஐயே, நம்ம ஊர்ல எல்லாம் புருஷன் சாப்பிட்டே தான் பொண்டாட்டியை சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. நான் எங்க கலெக்டர் இருந்தா என்கிட்ட வேண்டாம், இந்த கவுண்ட காயம் கொண்டு விடுறேன். என்ன பாக்குறீங்க? அவுத்து விட்டாரு கலை பிடிக்கிறேன். ஒன்னு மாத்துக்க.
பாக்கியம் பாக்கியம் என்ன பண்ணுது? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பாக்கியத்தை பாம்பு கடிச்சிட்டு. ஐயோ! பயப்படாதீங்க, வெஸ்டார உறிஞ்சு எடுத்துட்டேன். பாக்கியம் கண்ணை திறந்து பாருமா. அம்மாடி கண்ணை திறந்து பாருமா. பாக்கியம் இந்நேரம் மருந்து மட்டும் இல்லைன்னா உங்க இது என்ன ஆயிருக்கும்? என்ன பாச்சு? அச்சோ, புரிஞ்சின விஷத்தை சரியா துப்பல போல இருக்க. விஷம் உடம்புல ஏறிடுச்சா? ஐயா சீக்கிரம் ஓடி வாங்கய்யா. என்னம்மா, என்ன வைத்தியர் வீட்டுக்கு சீக்கிரம் தூக்குங்க ஐயா. பாரதி, சீக்கிரம் தூக்குங்க ஐயா. அதே நல்லா புடியா. என்னடா கும்பரம் வர்றீங்க? மரணிக்கு பாம்பு ஏறி போச்சு. சீக்கிரம் விஷ முறிவு மருந்து கொடுங்க. அப்படியா? தலை தூக்குறா. குடுறா குடுறா. அமாவாசை, என்னடா ஆச்சு இவனுக்கு? நம்ம பாக்கியத்தை பாம்பு கடிச்சிருச்சுங்க. அதுக்கு ஏன் இவனை தூக்கிட்டு வந்தீங்க? அது இல்லைங்க, பாக்கியத்து உடம்புல இருந்த விஷத்தை இவர் உறிஞ்சிட்டாருங்க. பாவி பைய, விஷத்தை சரியா துப்பல போல இருக்குது. விஷம் இவனுக்கு ஏறிடுச்சு. ஏற்கனவே ஒரு பல்லு சொத்த பல்ல, அத விஷம் சர்றன்னு ஏறிச்சு. பயப்படாதீங்க, இப்ப எந்திரிச்சிருவான். நான் எங்க இருக்கேன்? ஜெய்ப்பூர் அரண்மனையில. எந்திரா. ஏண்டா, பாக்கியத்தை பாம்பு கடிச்சா நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வர வேண்டியதானே? உனக்கு எதுக்கு உறிஞ்சிற வேலை? நாங்க எதுக்கு மூளையை செலவு பண்ணி மூலிகை அரைச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம்? பெரிய மதுரை வீர. ஏய், தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களையும் குழப்பி விட்டுறாதீங்கடா. இவருக்கு டவுன் டாக்டர் வேணுமா? அவரை வந்து உன்னை காப்பாந்தாரு. போங்கடா போடா.